ஹலோ வித் 3 வித்தியாசமான சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பெண்கள் விற்பனை செய்கிற ஒரு சந்தை தான். ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க போகிறது விவகாரத்தான பெண்கள் சந்தை. அதாவது இது விவகாரத்து சந்தை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சந்தை எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற சகாரா பாலைவனம் இருக்குல்ல, அந்த மணல் பக்கத்தில் இருக்கிற மௌரித்தேனியா என்ற இடத்துல தான் இந்த சந்தை இருக்குது. கல்யாணம் ஆகி ஏற்கனவே திருமணம் ஆகி விவகாரத்தானாங்கல்ல, விவகாரத்தானவங்களுக்கு இங்க சந்தைப்படுத்துறாங்க. மறுமணம் செய்யறவங்க இங்க பெண்கள் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணலாம். அதாவது இதை ஒரு திருவிழா மாதிரி நடத்துறாங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா இங்க உள்ள பெண்கள் விவகாரத்தாச்சுன்னா யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. மாறா திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சி அவங்களுக்கு விருந்து வச்சு இதை பெரிய லெவலில் அவங்க கொண்டாடுவாங்க. இதுக்கு பிறகுதான் விவகாரத்தை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சந்தைக்கு வருவாங்க. அங்க சந்தைக்கு வந்த பிறகு என்ன நடக்குன்னா அங்க உள்ள சுத்தப்பட்ட கிராமம் எல்லாமே பார்ப்பாங்க. எந்த பெண் பிடிக்குதோ அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு உள்ள மாதிரி மனசுக்குள்ளதெல்லாம் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா அழைச்சிட்டு போகலாம். மற்ற நாடுகள்லாம் விவகாரத்தான மன கஷ்டத்தோட தான் போவாங்க. ஆனா இங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதனால மீண்டும் மீண்டும் இங்க விவகாரத்தை ஆகிட்டு இருக்கிறது தான் இங்க ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். ஏன்னா இங்க விவகாரத்தை ஆனாவே எல்லாமே சந்தோஷப்படுவாங்கன்னா பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா யாருமே விவகாரத்துக்கு முன்னாடி எது கள்ளக்காதல் அந்த மாதிரி கவலைப்பட மாட்டாங்களா. அடுத்து தூக்கி போட்டு அடுத்தது அவங்க இன்னொரு ஜோடியை தேடி போயிடுவாங்களா. சந்தைக்கு வராங்கல்ல, அந்த சந்தைக்கு வரவங்கள்ட்ட 2-3 கட்டுப்பாடுகள் விதிப்பாங்களாம். அந்த கட்டுப்பாடு என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும், இவங்க பாதுகாப்போட இருக்கணும், இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் எப்போதுமே ஒதுக்கணும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. இந்த கட்டுப்பாடுகள்லாம் மணமகன் விரும்பினா அழைச்சிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா முடியாது. ரெண்டாவது இங்கே பெண்களை ஏலமும் விடுறாங்க. அதுல பெண்கள் 10-20 பெண்கள் நின்று இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து அவங்க விலையை ஏற்றிட்டு போவாங்க. அது 5000 10,000 வரலையும் போவோம். அதுல இருந்து எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில கட்டுப்பாடோட விதிப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பொண்ணுங்கள்லாம் அங்க விலையை போக மாட்டாங்களா. முக்கியமா ஏற்கனவே பலமுறை விவகாரத்தானாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அதிகமான பவரா, அவங்கள தான் ரொம்ப விரும்புவாங்கன்னா. ஏன்னா வாழ்க்கையோட அர்த்தம் தெரிஞ்சவங்க, வாழ்க்கையை நிறைய அனுபவப்பட்டவங்க, அதனால நம்மளை வச்சு நல்லா காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஆண்களும் அந்த பெண்கள் அழைச்சிட்டு சந்தோஷமா போவாங்களாம். இந்த மாதிரி சந்தை நடத்துது. இங்க முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா இங்க ஒவ்வொரு பெண்களும் 3 டைம் 4 டைம் விவகாரத்தை வராங்களாம். அதனால எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இதுல முக்கியமா 2-3 விஷயம் தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஒன்னு குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு, ரெண்டாவது அவங்களுக்கு இருப்பிடம், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே நேரத்தில் அவங்க அக்ரிமெண்ட்ல இருந்து பிடிச்சிருந்தா தான் அவங்க இருப்பாங்க, பிடிக்கல அப்படின்னா திரும்ப வந்துரும்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் போவாங்களாம். அதே போல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்தா அங்க அங்க உள்ளவங்க பழக்கப்பட்டாங்கன்னா அங்கே இருந்துருவாங்களாம். அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டு அவசரம் வந்துட்டே இருப்பாங்களாம். இப்படிதான் இந்த சந்தை இங்க நடக்குது. இது ஒரு விசித்திரமா உலகம் முழுவதும் பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா வெளிநாடுகள்ல இருந்து போறவங்களும் இங்க பெண்களை பார்த்து மனம் முடிச்சுட்டு அங்கே தங்கியிருக்காங்களாம். அது அடுத்தது இன்னொரு நாட்டுல, அதாவது பல்கேரியா, எல்லாத்துக்கும் தெரியும் பல்கேரியா என்ற நாட்டுல ஒரு விசித்திரமான ஒரு சந்தை இருக்குது. அந்த நாட்டுல உள்ள பெரும்பாலான பெண்கள், ஏழை பெண்கள் எல்லாம் இந்த சந்தைகளை விற்பனை பண்றாங்க. விற்பனை பண்றது சாதாரணம் கிடையாது. இவங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா விற்பனை பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து நிக்கிறாங்களா. அதனால மணமகள் தேவை அப்படின்னா இதுக்கு பேர் மணமகள் சந்தைன்னே அவங்க பேர் வச்சுட்டாங்க. அதனால அந்த பல்கேரியா முழுவதும் மணமகள் தேவைன்னா நேரா எங்க வருவாங்கன்னா சந்தைக்கு தான் வருவாங்களாம். நம்மளாம் காய்கறி வாங்க போக முடியுங்களா, அதே போல அவங்க சந்தைக்கு காய்கறி வாங்குற மாதிரி பொண்ணுங்களை வாங்கிட்டு போகலாம். இது பயங்கரமான ஒரு பாப்புலரான ஒரு இடம் தான் அந்த இடம். முக்கியமா அந்த இடத்துல 2-3 ஜாதிங்க பயங்கர பாப்புலரா வந்திருக்காங்களா. அந்த 2-3 ஜாதி வாரியா அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, அந்த ஜாதி வாரியா இருக்கிறதுலயே அழகான பெண்களுக்கு ஒரு ரேட்டும், அழகான பெண்களுக்கு ஒரு இடமும், நார்மல் பெண்களுக்கு ஒரு இடமும் பிரிச்சு கொடுத்துருக்காங்களா. ரெண்டாவது வயசானவங்களுக்கு ஒரு இடமும், சின்ன வயசு உள்ள இடமும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அங்கே உள்ள தராதரம் எல்லாமே ரேட்டு விலைப்படி ரேட்டெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது அங்கே சில அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்ல யார் இந்த மணமகள் தேவைன்னு வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்கள மணமகளாகவே ஏற்றுக்கணும். அவங்க வீட்டில் வேறு மாதிரி நடத்தக்கூடாது. அப்படி மணமகளை ஏற்றுக்கல அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையை வெடிக்கும் அப்படின்றாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விவகாரத்துலேருந்து வாங்கிட்டு திரும்ப வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து போன உடனே அந்த பொண்ணை தாங்கணும். அப்படி தாங்கலை அப்படின்னா அது திரும்ப விவகாரத்தாயிரும். இது மாதிரி மிகப்பெரிய ஒரு சந்தை பல்கேரியாவில் இருக்குது. இந்த சந்தை உலகம் முழுவதும் இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா பெண்கள், அதாவது இளம் பெண்கள் அதிகமா குவியற இடம் அங்க இருக்கு. 18 வயசு நிரம்பிச்சுன்னா நேரா என்ன பண்ணுவாங்கன்னா பணக்காரங்க இடம் பெற முடியாதான், ஏழைகள் தான் இடம் பெற முடியுமா. மிடில் கிளாஸ் எல்லாமே அங்க வந்துடுறாங்க. அதே போல அவங்களுக்கு எந்த ஒரு விதமும் அவங்க பவுனுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அங்க எதுவும் வராங்க பார்த்திங்களா மாப்பிள்ள, அவங்க தான் ஏதாவது கையில இருந்ததுன்னா கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிட்டு போகணும். அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க இப்படிலாம் பயங்கரமான விஷயம் பண்றாங்க. இப்படிதான் அந்த நாட்டில் மணமகள் சந்தை
நடத்துறாங்க. எவ்வளவு பெரிய விசித்திரமா வந்திருக்கு பாருங்க. ஆனா நம்ம நாடுகள்ல பல நாடுகள்ல இதெல்லாம் நடக்குது, எல்லாமே மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விசித்திரமான ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஆண்கள் தான் பெண்கள், பெண்கள் தான் ஆண்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு அடிமையா வந்திருக்காங்க. அப்படின்னா பாத்துங்க எந்த அளவு இருக்குன்ட்டு. உலகம் முழுவதும் பெண்கள் வந்து பெரும்பாலான நாட்டுல அடக்குமுறைக்கு வந்து ஆளாகிறாங்க. பெண்கள் முக்கியமா துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் சரி பிரச்சனையாவது, அவங்க டீனேஜ் பருவத்திலையும் பிரச்சனையாவது. ஆனா இதெல்லாம் தாண்டி என்ன நினைச்சாங்களோ தெரியல, இப்படி ஒரு விசித்திரமான நாடு இருக்குன்னு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, இந்த நாட்டுல வந்து பெண்கள் வச்சுதான் சட்டம். இந்த நாட்டுல வந்து பெண்களை மீறி ஆண்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்படி ஒரு அடிமைத்தனம் படுத்தி வச்சிருக்காங்க. அது எந்த இடம்னு பார்க்கலாம். இந்த நாட்டோட பேரு தி அதர் வேர்ல்டு கிங் ஷோ அப்படின்ற ஒரு நாடு தான் இந்த நாடு. 1996 ஐரோப்பிய குடியரசால வந்து உருவாக்கப்பட்டதுதான். ஆனா இந்த நாடு வந்து வெறும் 7.4 ஏக்கர் நிலவரப்புல வந்து இருக்குது. அப்படின்னா பாத்துக்க கொஞ்சம் சின்ன நாடு தான். இருந்தாலும் அங்க உள்ள சட்டம்லாம் பயங்கரமான சட்டமா இருக்கும். மக்கள் தொகையும் மிகவும் அதிகமா வந்திருக்காங்க. சரி, என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கு வந்து ஒரு அரசி வந்திருக்காங்க. அந்த அரசி சொல்றதுதான் சட்டம். அந்த அரசி பேர் வந்து பாச்சியா ஒன்ன்றதுதான் அந்த அரசியார் பேரு. அந்த அரசியார் சொல்றதுதான் அங்க எல்லாமே சட்டம். அதாவது மன்னராட்சி தான் அங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த அரசிட்ட வந்து ஆண்கள் எப்படி நடந்துக்கணும்னா, முதல்ல அவங்க அரசி வந்து ஒரு சேர்ல வந்து உட்காருவாங்களாம். ஆண்கள் அங்க போனா அவங்க வந்து கீழே மண்டிட்டு உட்கார்ந்து அவங்க காலில் வந்து மது இல்லைன்னா வந்து ஏதாவது பலரசம் ஊத்தி முதல்ல வந்து கழுவணுமா. அதுக்கு பிறகுதான் அவங்க முகத்தை பார்த்து பேச முடியுமா. இப்படி வந்து பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு பிறகு அதுதான் சட்டம். அதே நேரத்தில் அவங்க வந்து உட்காருன்னு சொன்னால் தான் சேரில் வந்து உட்கார முடியும், நாற்காலில் உட்கார முடியும். ஆனால் அவங்க வந்து சொல்லல அப்படின்னா அங்கே வந்து உட்காரவே முடியாது. இங்கே வந்து மது அருந்ததுக்கு முன்னாடி பெண்களோட காலில் வந்து மது வந்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து காலில் வந்து ஊற்றணுமா. கொஞ்சம் ஊற்றின பிறகு தான் அவங்க வந்து அருந்த வேண்டுமா, அருந்தணுமா. இந்த நாட்டில் பெண்களோட அனுமதி இல்லாமல் ஆண்கள் எந்த வேலையும் செய்ய முடியாதான். இங்கே வந்து கடுமையான சட்டம் வந்து இருக்குது. இந்த சட்டத்தை யாரையும் மதிக்கல அப்படின்னா இங்க உள்ள ஆண்களுக்கு கடுமையான தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாட்டில் வந்து குடியுரிமை பெறணும்னா முக்கியமான 4 சட்டங்கள் சொல்றாங்க. அந்த சட்டம் என்னன்னா, பெண்களோட எல்லா விதிகளையும் பின்பற்றணுமோ, ராணியோட அரண்மனையில குறைஞ்சபட்சம் 5 நாளாவது வந்து வேலை செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் அவங்க வந்து அந்த நாட்டோட குடியுரிமை வந்து பெற முடியும். இரண்டாவது, இந்த நாட்டில் வந்து பெண்கள் சொல்றதை எந்த ஒரு விதத்திலையும் தட்டவே கூடாது அப்படின்ற எழுத்து முறையை வந்து எழுதி கொடுத்துட்டு தான் அந்த நாட்டு உள்ள நுழைய முடியுமா. அங்க குறைஞ்சபட்சம் 30,000 பேர்ல இருந்து 1,00,000 பேர் வரலையும் இருக்காங்களா. அங்க எவ்வளவு கடுமையான சட்டம் இருக்குன்னு பாத்தீங்க. ஆனா இங்க ஆண்கள் வந்து குவிறாங்களாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் வராதான். பணம், காசு, செல்வம் எல்லாமே தானாவே அங்க இருந்து கிடைச்சிருதான். என்றாவது ஆண்களுக்கு பெரிய வேலை, பெரிய ஒர்க் எல்லாம் வந்து செய்ய வேண்டியதில்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எல்லாமே அதிகப்பட பணம் நிலவரப்பு தான். ஒவ்வொரு பொண்ணுமே குறைஞ்சபட்சம் அது 100 ஏக்கர் கம்மி இல்லாமல் வந்திருக்குமா. இதனால தான் அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலானவங்க வந்து எல்லாமே கோடீஸ்வரங்க, பெரிய பெரிய பணக்காரலாம் வந்திருப்பாங்க. அதாவது குறைவான மக்கள் தொகை, அதிகமான இன்கம். இந்த ஒரே காரணத்துக்காக தான் அங்கே நிறைய வருமானம் வருது. எல்லா வேலையும் பெண்களே பார்த்துக்கிறாங்க. அதில் முக்கியமான வருமானம் என்னன்னா, அங்கே ஆப்பிள்லேருந்து ஆரஞ்சிலேருந்து எல்லாமே விலையுயர்ந்த ஒரு கனிகள் தான், காய்கள் தான் வந்து விளையுது. அதனாலேயே வந்து இங்கே எந்த ஒரு கவலையும் இல்லை. இதெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா, எல்லா வேலையுமே பெண்களே பார்க்குறாங்க. அதுவும் அந்த குழுக்களாக வந்து இணைஞ்சு பண்ணுறாங்க. இந்த வேலைகளில் ஃபுல்லாகவே அதாவது A to Z அவங்களே கவனிச்சுக்கிறதால ஆண்கள் எல்லாமே அவங்க வந்து வீட்டு வேலையை மட்டும் தான் கவனிச்சிக்கணுமா. இதனால தான் வந்து ஆண்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா அவங்க ஒன்றிணைஞ்சு எல்லா வேலையும் வந்து பெண்களே பார்த்துக்கிறதுக்கால ஆண்கள் வந்து அங்கே வேலை செய்யறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. தானா வந்து எல்லா பணமும் வந்து அவங்களுக்கு வந்து பாக்கெட் நிறையறதால, பணம் வந்துகிட்டே இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து வேலையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம்னா அங்குள்ள இடங்கள் வந்து அவ்வளோ பொருளாதாரம் மிக்க ஒரு நாடாக வந்து வலுப்படுத்தியிருக்காங்களாம். சொல்லப்போனால் சிங்கப்பூரை விட 3 மடங்கு வலிமையான நாடா. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் 10 வருஷத்துக்கு வந்து உழைக்காமலே சாப்பிடலாமா, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து பொருளாதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே அங்கே மிகப்பெரிய அளவுக்கு எல்லாமே நம்பி போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ எப்படி சொல்லுங்க, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.